பெரிய யுவன் சங்கர் ராஜா இவர் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அப்படியே தகுடுதான் தான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் வெல்கம் டு த பாய்ஸ் ஸ்டெப். திருவண்ணாமலை வந்துட்டோம். கிழக்கு கோபுரத்தில் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடி 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 தெருக்கே இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிரிவலம் போகிறது. 14 கிலோமீட்டர். இப்போ வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டுனே உள்ள பார்த்து யார் இது நான் வந்து எதுவும் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, வெறும் காலில் தான் போனோம் ஃபுல் டைம். நல்ல மழை கூட பெய்யலாம், அதுதான் அந்த சேஃப்டி. பார்த்தீங்களா கொடை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனால் தீபம்லாம் எரியுமே, அதெல்லாம் இன்னைக்கு தீபம்லாம் எரியும்ல. கார்த்திகை ரெண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை அது மலை மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க. அப்போ வந்து இந்த நெய், அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அது கிரிவலம் கிடையாது. கோயிலுக்கு பின்னாடி மலை இருக்குல்ல, அந்த அருணாச்சலேஸ்வரருடைய வடிவம். நம்ம கோயிலை சுற்றுறது அவரை சுற்றுற மாதிரி அந்த மலையும் சேர்த்து சுற்றினோம்னா அந்த மலை சுற்றுறது வந்து ரொம்ப நல்லது. அதுதான் கிரிவலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில நடந்தோன்னு வச்சுக்க, நோயெல்லாம் இருந்ததுன்னா சரியா போயிடும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வந்துரு. ஒன்றுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய் இருக்குது, சுத்தம் நல்லா சரியாயிருமா. மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம், இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. இப்போ வெள்ளிக்கிழமையில நடந்தீங்கன்னா உனக்கு செல்வம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, செல்வத்துக்கு பிரச்சனைனா தீர்ந்துடும். அவங்களுக்கு எப்படி தீரும்? ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லிங்கம் சொன்னாங்க. மொத்தம் எத்தனை ராசி? மொத்தம் ராசி 12 ராசி இருக்கு. அப்புறம் 8 லிங்கம் இருக்கு. மாட்டுநாடா மானஸ்த. இப்போ ஒரு சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் வந்து அந்த 2 ராசிக்குமே வந்து பலன் கொடுப்பாங்க. குபேரலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், ஈசானியம். இவர் வந்து ரீசெண்டாக என்னாச்சுன்னு தெரில, கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே நாள் 9 சிவன் கோயில் பார்த்துருக்கு. எதுக்கும் தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஈடுபாடா? அப்படின்னா ராஜா இத்தனை நாள் இல்லாத ஒரு ஈடுபாடு. கல்யாணம் ஒன்றும் இல்லை, நாய் கல்யாணம் ஆகல. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆகிறது தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணம் அந்த பிரச்சனை இருக்குது. அவன் இந்த பக்கமே இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையில வந்து கிரிவலம் நடந்தீங்கன்னா உனக்கு சீக்கிரம் கல்யாணம். இப்படி பார்த்துன்னு போறல, ரோட்டோரமா சாமி எல்லாத்தையும் பார்த்துன்னு போறல, அப்படியே நிமிந்து கொஞ்சம் 2 பொண்ணுங்களை பாரு, அப்படியும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை வாட்டி வந்து சுத்துற பாவம் பையன் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கான். கோயில் எல்லாம் வெள்ளிக்கிழமை பொண்ணு இருந்தா கொடுங்கப்பா. இருந்தாலும் நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான். என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பையனுக்கு வந்து லட்டு மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னு நம்ம வந்து தி பாய்ஸ் ஸ்டெப் சேனல் மூலமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். என்ன தம்பி, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டரா? ஆமாம், இப்போ தான் ஈசனியில் இங்கே முடிஞ்சு வெளியே வந்துருக்கோம். இங்கேருந்து இன்னும் வந்துடும். ஒரு கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு வந்துடும். அப்படியே மெயின் ரோட்லேயே போனோம்னா கேட்குறோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்குதுல என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது தானே சொல்கிறேன். இதுக்கு மேலே கஷ்டப்படணுமான்னு பார்க்குறேன். கஷ்டப்படணும். வச்சே கேட்குறேன்னா எப்படி கேட்கணும்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற பாரு, ஐயா சாமி என்னை விட்டுரு, அங்கேயே உட்காந்து நிற்கிறேன், தயவு செஞ்சு போய் என்ன இப்படி வந்து வரும்போது கூட்டின்னு போங்கன்னு கேட்குற மாதிரி அது பிச்சை கேட்குறேன். ஆமாம், சரி, அப்படியும் மிஞ்சி போனால் தம்பி கொஞ்சம் உதவி பண்ணு தம்பி, இப்படி உட்காந்துக்கிறேன். அவரு வாலி பசங்களாம் பிச்சை போடுங்கப்பா, அப்பதான் புண்ணியம் சேரும். அவரே வாலி பையன் தான் தெரியுமா? பிச்சை எடுக்கிறேன். கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பாபு தெலுங்குல கேட்டாரு, எனக்கு தெலுங்கு வரல, அவர் கேட்டாரு, தெலுங்கு தான் கேட்டாரு. அப்புறம் நாங்கள் தமிழ்ல பேசுறத பார்த்து தமிழ்ல கேட்டாரு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நாங்க தான், நான் பார்த்துனே இருந்தேன். அவர் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எங்க கிட்ட உண்மையா சொல்ல போனா எங்ககிட்ட காசு இல்லை. நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். போயிட்டு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டான். ஏப்பா பிச்சை போட தானே உங்களுக்கு, நான் 1 ரூபாய் இல்லை உங்ககிட்ட அப்படின்ட்டாரு. நீ இப்படியே பேசினீரு, இந்த மாதிரி பேசினா எவனும் உனக்கு 1 ரூபாய் போட மாட்டான் அவரு. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் எனக்கு பிச்சை போட மாட்டேங்கிறீங்க? என் கூட வந்து பச்சை சுத்தி நிற்கிறான். அதான் நான் பிச்சை கேட்டு தான் சுத்தி நிற்கிறேன் என்கிட்ட.
அவர் கொஞ்சம் டீசென்டான பிச்சைக்காரர். காலையில எழுந்து டக்கின்லாம் பண்றாரு. மச்சான் மாசம் கடைசிடா ஒரு 500 கிடைக்குமா அப்படி பிச்சை எடுப்பாரு. ஐ ஆம் பிக்கஸ்ட் ரிக்வெஸ்ட். அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்தேன். பிச்சைக்காரன் எங்க திருப்பி தருவான்? பிச்சைக்காரன் தரமாட்டான். குத்தது தான் தர்மம் தான் அது. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு வயசான கேஸ். அதான் இப்போ கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சுத்துறாங்க சரிங்களா, நாங்க எதுவும் சுத்துறோம்? எனக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. எனக்கு அவ்வளோ எல்லாம் ஒண்ணும் இல்லை. கல்யாணம் பண்ணி ஆகணும் அவசியம்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் சுத்துறாங்க சாமி. யாருன்னு தெரியும். எப்படி போறாங்க பாரு, சாமியார் மாதிரி ஆயிட்டாங்க. உள்ள எப்படி வரணும்னா நான் சொல்றேன். அது வேட்டால வந்துட்டு நேற்று நைட்டு கிரிவலத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கிழக்கு கோபுரம் வழியாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பாய்ஸ் ட்ரிப் மானன்னு தெரியல, ஆன்மீக பயணம் மாதிரி இருக்கு. கோயில் கோயிலா கூட்டிட்டு சுத்துறாங்க. இல்லை கோயில் கோயிலாக கோயில் ட்ரிப்ஸ். இது வந்து ஒரு ட்ரிப்னா எல்லாமே இருக்குங்க இல்லையா? இது ஒரு ட்ரிப்பு. இது மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் நமக்கு அடுத்தடுத்து சாமியே இல்லை போவோமா? முடியல. புரட்சி தலைவர் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெற்றிகரமாக திருவண்ணாமலைக்கு வந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. நேற்று நைட்டு கிரிவலம், இன்றைக்கி காலையில் சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்து கார் ஏற போகிறோம். இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்னது இருக்குது சொல்கிறேன் பாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சந்தோஷமா சாமி போற இடம் வந்து நீ போன சாப்பிட போய் சீட்டு பிடிச்சி வேணும். நல்லா இருக்கும். ஏய் வா வா, இவர் கூட்டிட்டு போடே. ஏய் வாடா போலாம், போய் சாப்பிடு. போலாம் வாடா. இல்லையா பாரு சாமி, பசிக்குது சாமி. வாங்க போலாம். போ போலாண்ணே. போ. இல்லை நான் நல்ல வாரத்தை நல்லா தான் பேசிட்டு வருவேன். கோயிலுக்கு வர நான் பார்த்த நல்ல விஷயங்களா சொல்லணும்ல. சொல்லு, நானும் இருக்கேன் பக்கத்தில். அப்படி நீனா தான் நல்ல விஷயம் சொல்கிறேன், நானும் பார்க்குறேன். சாமியை பார்த்தோம், அண்ணாமலையரையும் பார்த்தோம், உண்ணாமலை அம்மனையும் பார்த்தோம். வேண்டிக்கிட்டோம், எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிட்டோம். அவ்வளோதானே? அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா. என்ன பண்ணிருந்தீங்க? அரை மணி நேரமா அவங்க கழுத்து தட்டு என்ன பண்ணிருந்தீங்க ரெண்டு பேரும்? நாங்க தூங்குறோம். நாங்க ஏன் தூங்கக்கூடாது? இந்த சால்ட் குட்டார ஸ்டாலிக்லர் அம்மா எப்ப முதலியார்கிட்ட பேசுறேன்னு தெரியலையா? இவர் தூங்கணும், இவர் இருந்தா மட்டும் நம்ம எதுவும் கேட்க கூடாது, எதுவும் சொல்ல மாட்டாரு. இதை நம்ம தூங்கணும் அப்படின்னா மட்டும் பாட்டு போடு, ஐட்டம் சாங்க போடு, டான்ஸ் ஆடு கார்ல அப்படிங்கிறாரு நம்மள. அப்படின்னு சொல்லவே மாட்டேன். குடும்ப சாங்க மச்சான் அஜித் வீட்டுக்கு போறோம். அஜித் அவங்க ஆள் வேற இருக்கு ஊர்ல, அதை வேற பார்த்துட்டு மச்சானுக்கு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஊர்ல வர போறோம். மச்சான் 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 ஒரு பாட்டு பாடுவான். மச்சான் ஒரு பாட்டு பாடுவான். இப்போ மச்சான் ஒரு பாட்டு பாடுறேன். ஜெயிலர் படத்துல இருந்து மச்சான் இப்போ ஒரு பாட்டு பாடுவான். பாருடா பாப்பா இருக்கிற வீட்டுல அது போதுமே. அம்மா இருக்கிறாங்களா? ஐயா இன்னும் சூப்பரு. போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டானே போடு. ஒன்னும் கெட்டு போல, வீட்டு வழி சொல்லாத, அப்படியே ஸ்ட்ரைட்டா சென்னை ரூட் சொல்று. அண்ணனுக்காக அண்ணன் வீட்டுக்கு வரணும். அப்ப வாயில வெண்ணே தர வேண்டியதான் உனக்கு. அப்புறம் என்ன? சொன்னப்பா பொண்ணு ஓகேவா?
அப்புறம் நோட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது. மாப்பிள்ளை காஃபி எடுத்துங்க. இருங்க, காஃபி ஈஸ்வரி மட்டும் கொஞ்சம் அதுவே உதிர்ந்துடும் கொஞ்ச நாள்ல. நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவை. நம்ம பொண்ணு பாடி காட்டுப்பா. பாடணுமா மாப்பிள்ளை? ஆம்பளை பொருளாக வேறு இருக்கு. இது மிமிக்ரி பண்ண மாதிரி பண்ணு. அஜித் குமாரி. அஜித்தா சரி உங்களுக்கு தான் அவங்க இஷ்டம் தான். சரி பாடு பாட்டு பாடு. இந்த நாயெல்லாம் பாட முடியாது. அவன் என் பையன் பொண்ணு பார்க்க வந்திருக்க ஒன்று. பண்ணப்பா அதெல்லாம் கேட்க மாட்டியா? நீ முகர கட்டி பொண்ணு கிடைக்குதே பெரிய விஷயம். ஆடி காட்டு. பொண்ணுக்கு அடுத்து அப்பா ஆட தெரியுமான்னு கேட்குறான்ப்பா. ஆடி வேற காட்டி. சரி தனியாக எதை பேசணுமா அந்த பக்கம் ஓரமா போய் என்னன்னு பேசிட்டு வாங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா போடந்துரும் டேய். அப்புறம் என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா? இந்த பேர் இதுதான் தெரியும். வீட்டில் வேட்டியை கட்டிக்கிட்டு ஏற்றி கட்டிக்கிட்டு சரியா? காஃபி எல்லாம் சமைச்சு வளர்த்துருக்காங்க. சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து பொண்ணு இல்லைன்ட்டு ஒரு குறை இருக்குது. இவர் யாரும் வந்துட்டாரு. நல்லா இருக்கு. சரி அங்கே கூட்டின்னு போய் என்ன கேட்டு வந்தாரு? யாரு? இந்த செவுரு என்ன ஒரு ஒட்டிட்டு இருக்கு, ஒரே செவரா இருக்கு. எது பேசினாலும் நீங்க தப்பா நினைச்சீங்க. சொல்லு அந்த வீட்டுல என்ன பாம்பு இருந்துச்சு, அந்த வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்தோம். அது தூக்கி போய் சாப்பிட்டு அஜித் யாரை கூட்டின்னு போய்க்கிறான்பா. ட்ரை பண்ணிக்கிறான்பா அஜித்தை கூட்டின்னு போய் ட்ரை பண்ணும்போது என்னாச்சும் மாட்டிக்கினுறானுங்க. நான் அதான மச்சான் நைட்டு போய்க்கிறானுங்க. சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உண்மை என்னன்னா ஆ சொல்றேன். சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோலாம் வேட்டையன்னு ஒரு ராஜா இருந்ததாகவும் சந்திரமுகின்னு ஒரு நாட்டியக்காரிய அடையணும்னு நினைச்சார். அந்த ராஜா கொண்டு வந்து தன் அரண்மனையிலேயே அவரை வச்சுக்கிட்டாரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு நான் சொல்றேன். இதை கண்டுபிடிக்க ராஜா விஷம் வச்சாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். காலையில பார்த்தா தோட்டக்கார செத்து. ஏய் இது நான் சொல்ற ராஜா கதை கிடையாது, நீங்க வேற ஏதோ ராஜா கதை சொல்றீங்களே. ஆமா சரி மலை அங்க போனோம் சும்மா மலை மேலே ஏறலான்னு. நானும் ஃபர்ஸ்ட் டைம், அவனும் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், என் ஹைட் இருக்கும். அப்போ நான் வந்து இவ்வளோ ஹைட் இருப்பேன். 7th 8th படிக்கிற டைம் தொங்கிட்டு இருந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஆல்ரெடி எவன் வருவான் அங்கே மாட்டலான்னு அவனை போடலான்னு சுற்றி வச்சுங்க. தேனிங்கலாம் வெறி கொண்டு எவன் அடிச்சா அவனை காலி பண்ணலான்னு. என்னடி இது? அவன் அந்த பக்கமாக வர்றான், அந்த பக்கமாக மலையில் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். ஏன்பா இந்த ஊரோட ஒதுக்கு போறோன்னு வாங்கல? அது இந்த ரோடு தானே? இது பார்த்தா ஸ்கூல் மாதிரி இருக்கு. ஆமா அது பேர் ஐ லவ் யூ நான் இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா எழுதிருக்கேன். ஸ்கூல் தான் இது. ஐ லவ் யூ கனகா. இல்லைன்னா கம்முன்னு ஃபைனலாக திருவண்ணாமலை வந்தோம். ஆமா கிரிவலம் பண்ணணும். ஆமா அண்ணாமலையாரை தரிசித்தோம், நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து தான் சரியான லஞ்ச் நம்ம. ஏன்னா நம்மளோட திருவண்ணாமலை உள்ளூர் வாசி அவரு ஆக்சுவலா அப்படி சொல்லலாம். யாரு அவரு? அவர் தான் இவனா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அது ஒன்றும் பேர் தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் இங்க பாரு, சில பழம்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு தான் செத்து போறானுங்க அங்கங்க. ஒண்ணு உன் பாடி லோக்கல் பாடி தான் இது. நீ இங்கே போட்டு போயிடலாம். நீ சென்னை வரையும் போன அந்த பாடி. அவன் திருத்தணி போகணும்டா. உன்னை எப்படா இந்த பாடி சென்னைக்கு அனுப்பிச்சு உன்னை எப்படா திருத்தணிக்கு அனுப்புறது? எப்படி அனுப்புறது? போலாம் பாடி எதிர திருத்தணி அங்கே போறீங்க. இவருக்குள்ள பாக்கெட்ல வச்சு பச்சலாம் தெரியுமா போது என்ன பல்லு குத்துற குச்சி மாதிரி தான் இருப்பான் என்கிட்ட வந்தானா. போய் வந்து பீச்சில் டேய் இது என்னடா அது? நான் இவ்வளவு நேரம் இங்க படுத்து பிறண்டம் தான் இருந்தீங்க. அந்த பிரண்டை இல்லை, எத்தனை பேர் பிறண்ட? 1 2 3 4 5 பேர் இங்க பிறண்டோம். அதானா இது? இல்ல இல்ல இதுல நான் உனக்கு ஒரு தத்துவம் சொல்றேன் பாரு. 1 2 3 4 இது பேர் நாள் பிரண்டை. நாள் பிரண்டை. ஆமா இதுலயே வந்து 1 2 3 தான் இருக்கும். அது பேர் முப்பரண்டை. உண்மையில நம்பனா நீ வந்து கூகுள்ல இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. 10 இருந்தா
இவன்கிட்ட எந்த டீட்டெயிலுமே சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். எது சொன்னா நம்ம நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. ஏய் என்னடா அருமையான படத்தை கீழே போட்டேன். இந்த ஆசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்காட்டு வாயில வைக்கிறேன். எப்பாடி திருப்பி சொல்றேன் பேரு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொல்றீங்க திருவண்ணாமலை வந்தோம், கிரிவலம் போனோம், அண்ணாமலையார தரிசிச்சோம். அப்புறமா நம்மளோட லோக்கல் கைடு நம்மளோட குட் பேட் அஜித்தே கடவுளே அவரை பார்த்தோம். பேர் சொல்லாதடா. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி இல்ல குட் பேட்லாம் கிடையாது, அக்லி மட்டும் தான். மூஞ்சி பத்தி அக்லி மட்டும் தான் இருக்காங்க. சொல்றது கேளு. திருவண்ணாமலை வந்தோம். ஏய் என்னை பேச தயவு செஞ்சு என்னை பேச விடுங்க. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். டேய் அவன் எவனே பேச டேய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்கடா வாய் திறந்துறாத. எவ்வளவு குறுகால பேச விடுங்க. சரியா? கிளம்பி வந்தோம், கிரிவலம் போலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு 10 செகண்ட்ல வந்து கிரிவலத்தையே ஸ்டாப் பண்ணிருப்போம். அவ்வளவு மழை பெஞ்சுது. அவன் சொன்ன மாதிரியே கொடை வாங்கினோடனே மழை நின்று போச்சு. அந்த கொடையை வச்சு டிக்கில வச்சு தான் இருக்கிறோம். வெயில் கூட இன்னும் பிடிக்கல அந்த கொடை. பத்தினி வாக்கு. சரி திருப்பதான் இப்பதான் சொன்ன குறுக்கால பேசாரா ஃப்ளோ விட்டு போயிடும். இப்பதான் சொன்னேன். திருவண்ணாமலை என்ன சொல்லுவேன்? சரியா சரியா? ஏய் ஆமா சொல்லு, ஓகே சொல்லு. ஓகே ஓகே சொல்றது. திருவண்ணாமலை கிரிவலம் போனோம். சரியா? கிரிவலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிரிவலம் நின்று போயிருந்தோம். ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சுது, இடி மின்னல் அவ்வளோ மழை. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அசன்ட்டு சொன்னா அண்ணா குழந்தைங்கன்னா மழை நின்று போயிடும் அப்படின்னு சொன்னான். கிரிவலம் போனோம், சுற்றினோம். மறுநாள் காலையில் வந்தோம், அண்ணாமலையாரை தரிசித்து முடித்தோம். நம்மளோட லோக்கல் கைடு அவர் தான் நம்மளோட குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லினா என்னன்னு யாருக்கும் தெரியலன்னா போய் கூகுளில் போட்டு பாருங்க. அவரோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கேட்கல. அருமையான ஒரு லஞ்ச். இதை நீங்கள் ஒத்துக்கினே ஆகணும். ஆக்சுவலாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்த்துருக்கோம், வெஜ் பிரியாணி பார்த்துருக்கோம், பன்னீர் பிரியாணி பார்த்துருக்கோம், பலாக்கால கூட பிரியாணி பார்த்துருக்கோம். ப்ரெட்டில் வந்து ப்ரெட்டை வந்து பொரிச்சு அவங்க அம்மா அதில் போட்டு செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. அப்படிங்களா? வடையா? வாழைப்பூ வடை. அதுதான் திருவண்ணாமலை வந்தோம். தி பாய் ஸ்ட்ரிப் முடித்துக் கொள்வோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இவரை பேச விட வேண்டாம், முடித்துக் கொள்வோம். தி பாய் ஸ்ட்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஃபன் பண்ணுவோம். உன்னை பேச விட்டா முடியாது சாமி. சொல்லி முடிச்சிடறேன். சரி ஓகே. திருவண்ணாமலை ட்ரிப் முடிஞ்சது. திருப்பணி முடிந்து விட்டது, அனைவரும் சென்று வாருங்கள். எங்களுக்கு எல்லாம் யூசரை கொடுத்துட்டு ஒரு விட்டு படம் கூட என்னால பார்க்க முடியுறாங்க. இல்லங்க இவரு இதுக்கு என்ன ஐயா சொல்லுவாங்க?